ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? இந்த வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சாப்டர் 7 கிளாஸ் 12க்கு சாப்டர் 7 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸசைஸ் 7.3ல இருக்கிற கான்செப்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் 7.3ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிளில் டிஸ்கஸ் பண்ண அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அதாவது எக்ஸசைஸ் 7.3ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் ப்ராப்ளம் இது நாலுமே டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் லெக்ரான்ஜி மீன் வேல்யூ தியரம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்லேயே சால்வ் பண்ணிட்டனால உங்களுக்கு இந்த செஷனோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ என்ன ஹோம்ஒர்க் பண்ணும் அப்படின்னா எக்ஸசைஸ் 7.3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிடணும். சரியா? ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா? எஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் 7.3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடுவோமா? எஸ். ஸோ இப்போ எக்ஸசைஸ் 7.3ல இருக்கிற 5th கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? show that the value in the conclusion of the mean value theorem. ஸோ மீன் வேல்யூ தியரமை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை நம்ம ஷோ பண்ணணும். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது? மீன் வேல்யூ தியரம் என்ன சொல்லுது? if f of x is continuous on எந்த இன்டர்வல்? க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b ல கண்டினியூஸா இருந்து and is differentiable on open interval a, b ஆ இருக்கும்போது there exists a point on point c வச்சுக்கலாமா? c on எந்த இன்டர்வல்ல? ஓப்பன் இன்டர்வல் a, b. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு சிங்கிற பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் such that அது எப்படி இருக்கும்? ஸோ இந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஏயும் பியையும் அந்த ஃபங்க்ஷனில் கனெக்ட் பண்ணுற சீக்கண்ட் லைனோட ஸ்லோப்புக்கு ஈக்குவலான ஒரு ஸ்லோப் அட் சியில் வரும்னு சொன்னோம் இல்லையா? எஸ். f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷனை நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே கொடுத்துட்டேன். ஸோ மறந்துருந்தீங்க இல்லை யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ இங்கே இதுதான் வந்து கண்டிஷன். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? 1/x. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இது இந்த இன்டர்வல்ல என்னவாகும்? நான் எடுத்துக்கிறேன் இந்த இன்டர்வல்ல இது கண்டினியூஸாகவும் இருக்கு, டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஸோ ஐ கேன் ரைட் எஃப் டேஷ் ஆஃப் சி, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போது -1/x² வருமா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா? ஸோ அப்போது நம்ம ஃபார்முலாவில் எழுதிக்கலாமா? ஸோ வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப், ஸோ வாட் இஸ் எஃப் ஆஃப் ஏ? ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ போடணும். 1/a. வாட் இஸ் எஃப் ஆஃப் பி? ஸோ 1/b. ஸோ டைரக்டாக ஃபார்முலா எழுதிடலாமா? f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. Substituting the values என்னென்ன கிடைக்கும்? So f dash of c ங்கிறது என்னது? -1/c² is equal to 1/b minus 1/a divided by b minus a. So இப்போ என்ன பண்ணிக்கலாம்? -1/c² is equal to
a minus b divided by ab into yes b minus a. ஸோ இதை a minus b ன்னு எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், a minus b minus of ab a minus b. a minus b cancel ஆயிடுமா? நமக்கு என்ன இருக்கும், இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுமா? So what you get, c square is equal to ab ன்னு கிடைக்குமா? What is c then? c is equal to plus or minus square root of ab இல்லையா? So but c எதுக்குள்ள இருக்கு, c belongs to எந்த interval? Yes, closed interval of a comma b ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க என்ன கொடுத்துட்டாங்க, so இது வந்து என்னது பாசிட்டிவ் நம்பர்ஸ், இந்த ஏயு பியும் என்னது ஆனா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் இது ரெண்டும் பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்போ சி பாசிட்டிவா தானே இருக்கும், சி இஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதானே நான் ஷோ பண்ண வேண்டிய கன்க்ளூஷனும் கூட. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படி தான் நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் கொஞ்சம் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துடலாமா? எஸ், சேம் அதே ரூல் தான். இங்கே செகண்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவோம், சேம் மீன் வேல்யூ தியரம், செகண்ட் ஒன். ஸோ ஐ நோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ax plus b. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ பை மீன் வேல்யூ தியரம், வச்சு நமக்கு என்ன தெரியும், there exists a point c எங்க பிலாங் ஆகியிருக்கு, open interval a comma b such that f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. so இதை differentiate பண்ணி நான் வேல்யூ எழுதியிருக்கேன் இல்லையா? in terms of c எழுதிக்கலாமா, 2a c plus b is equal to என்ன வரும், f of b. so x இருக்க வேண்டிய இடத்துல b போடணும் இல்லையா? so a b square plus b plus c minus of a square minus ba minus c divided by b minus a. சரிங்களா? ஸோ இங்கே சிசி கேன்சல் ஆயிடுமா? ஸோ இப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், a இன்டூ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி இன்டூ பி மைனஸ் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ. இது இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ வாட் யூ கெட், சப்போ 2 into AC plus B is equal to, so what you get, இப்போ B minus A இங்க காமனா எழுதிக்கலாமா? so இங்க என்னது A into B minus A, B plus A minus B into B minus A divided by B minus A. so அப்போ B minus A காமனா எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்க என்ன வரும், a into b plus a minus b divided by b minus a. b minus a get cancelled. சாரி, இங்க என்ன வரும்னா பிளஸ், இங்கேயும் பிளஸ் தானே வரும். எஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ரெண்டு கேன்சல் பண்ணியாச்சு. வாட் யூ கெட் தென், 2a
C plus B is equal to A into B plus A plus B. ஸோ ரெண்டு பக்கமும் plus B plus B கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே என்ன வரும்? 2AC is equal to A into B plus A. ஸோ AA கேன்சல் ஆகிடும். Cக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? A plus B divided by 2. ஸோ இதுதானே, this is belongs to A, B. ஸோ இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ப்ரூஃபும் கூட. சரிங்களா? ஸோ இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய ப்ரூஃப் இதுதானே. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு உங்களோட ஆன்சர் வரணும். சரிங்களா? இன்னைக்கு கண்டுபிடிக்க வேண்டியது சி யூசிங் மீன் வேல்யூ தியரம். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அழகா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ், இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. So a car driver is in kilometer stone 20. Okay, wait a minute. I guess there is an error in a question. ஒரே நிமிஷம். ஸோ கொஸ்டின்ல கொஞ்சம் இது வந்து இப்படி வராதுடா கண்ணா. A race car driver is racing at 20th கிலோமீட்டர்ல தான் அவர் ரேஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அதான் இங்க மீன் பண்ணிருக்காங்க. சரியா? இஃப் இஸ் ஸ்பீட் நெவர் எக்ஸீட்ஸ், அவரோட ஸ்பீடு வந்து 180 கிலோமீட்டர் பர் ஹவரை விட எக்ஸீட் ஆகவே இல்லை அப்படின்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் கிலோமீட்டர் ஸ்டோன் he can reach in the next 2 hours. நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் இவர் ரீச் பண்ணுவாரு அப்படிங்கிறதா கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இவர் 20th கிலோமீட்டர்ல ரேசிங்கை ஸ்டார்ட் பண்றாரு. இவரோட அப்போ இங்க என்ன மீன் பண்றேன் அப்படின்னா அட் டைம் டி நமக்கு தேவையான கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாம். ஸோ டைம் எடுத்துக்கலாம் இங்க. ஸோ இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு. சரியா? கிலோமீட்டர்ஸ். ஸோ டி அப்படிங்கிறது 0வா இருக்கும்போது ஸோ அவர் 20th தானே ஸ்டார்டே பண்றாரு. ஸோ இட் இஸ் 20 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ 20 கிலோமீட்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம், இது ஹார்ஸ்ல இது கிலோமீட்டர்ஸ்ல. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு மேக்ஸிமம் கிலோமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் 2 நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன இங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம். என்னது? இது எக்ஸீட் ஆக போறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆல்வேஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் less than or equal to 150 நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ பை மீன் வேல்யூ தியரம், by mean value theorem we have, நம்மகிட்ட என்ன இருக்கு? we have f dash of x is equal to என்னது? f of b minus f of a divided by b minus a இல்லையா? ஸோ இங்க ஏங்கிறது இனிஷியல் பாயிண்ட் 0, பிங்கிறது வந்து ஃபைனல். ஸோ இங்க 2 ஹவர்ஸ் பத்தி லிமிட் 2 ஹவர்ஸ் பத்தி தான் பேசுறோம் இல்லையா? ஸோ அந்த 2 ஹவர்ஸ்ல இந்த லிமிட்டை விட எக்ஸிஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுதான் 2. ஸோ 2ங்கிறது பி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது இங்க? ஸோ எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 0 டிவைடட் பை 2 மைனஸ் 0. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா இங்கே? ஸோ வாட் இட் இஸ்? ஸோ இதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எஃப் ஆஃப் 2 நமக்கு தெரியாது. எஃப் ஆஃப் 0வோட வேல்யூ 20 டிவைடட் பை 2 இல்லையா? ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டிடியூட்டிங் we get என்ன கிடைக்கும்? f of 2 minus 20 divided by 2 is always less than or equal to 150. Further simplify பண்ண என்ன வரும்? yes, f of 2 minus 20 is less than or equal to 2 multiply பண்ணா you get 300. so அப்போ f of 2 இருக்கு இல்லையா? is less than or equal to 300 plus 20. So that is f of 2 is less than or equal to
320. So f of 2 ஓட maximum value இங்க என்னது? Yes. Maximum value என்னது வரும்? 320 கிலோமீட்டரா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ 320 கிலோமீட்டர். 2 மணி நேரத்தில் அவன் எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்டோன் ரீச் பண்ணுவாங்கிறதா கொஸ்டின். இவ்வளோ ரீச் பண்ணியிருப்பாருன்னு நம்மளுங்க எழுதிடணும். ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் கணக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு 2 ரிலேஷன் கண்டுபிடிச்சு அந்த மீன் வேல்யூ தீரத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். 7th கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சப்போஸ் தட் ஃபார் த ஃபங்க்ஷன் f of x f dash of x is less than or equal to 1 for all. இங்க என்ன கொடுத்துட்டாங்க? x ஓட இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. x belongs to close interval 1,4. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூ ஃபிகர் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இங்கே இன்டர்வல் இருக்கு. பை மீன் வேல்யூ தீரம் வச்சு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ பை மீன் வேல்யூ தீரம் இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் எவ்ரிவேர் இல்லையா? இந்த இன்டர்வல்ல. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. எந்த இன்டர்வல்ல? இந்த இன்டர்வல்ல இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ மீன் வேல்யூ தீரம் இது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரினா ஸோ தேர் எக்ஸிஸ்ட் சி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏயா. ஸோ இது வந்து என்ன இன்டர்வல்க்கு? திஸ் இஸ் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பியா. ஸோ இங்கே அந்த இன்டர்வல் தான் என்ன கொடுத்துட்டாங்க? 1,4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏயோட வேல்யூ இங்கே என்ன? 1, பியோட வேல்யூ 4. சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன வரும்? பை மீன் வேல்யூ தீரம் படி பார்க்கும்போது எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 4 மைனஸ் 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கோம். என்ன? f dash of x ஓட வேல்யூ கண்டிப்பா less than or equal to 1. ஸோ நமக்கு ஆல்ரெடி f dash of x ஓட வேல்யூ இதுன்னு தெரியும் இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இங்க என்ன வரும்? f of 4 minus f of 1 divided by 3 is less than or equal to 1. ஸோ ரெண்டு பக்கமும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? f of 4 minus f of 1 is less than or equal to 3. So hence proved. பாருங்க எவ்வளோ ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுறவே கூடாது. கரெக்டா ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ மேபி 3 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ பட் நமக்கு இங்க என்ன கொடுத்துட்டாங்க? இங்க டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். சரிங்களா? டஸ் தேர் எக்ஸிஸ்ட் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? என்ன கொடுத்துட்டாங்க? f of 0 ஓட வேல்யூ -1னும் f of 2 ஓட வேல்யூ 4னும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்க f dash of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இதெல்லாமே given. ஸோ f dash of x வந்து is less than or equal to 2. This is for all x. This is true for all x. எல்லா xக்குமே இது ட்ரூ. சரிங்களா? ஸோ இங்க நான் இந்த இன்டர்வல் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்க 0 to 2ங்கிற இன்டர்வல் எடுத்துட்டு இது மீன் வேல்யூ தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது என்னோட கண்டிஷன். சரியா? ஸோ இஃப் f of x satisfies the mean value theorem, mean value theorem. Mean value theorem. Then we have
f dash of x is equal to f of b, that is nothing but இங்க வந்து b for x belongs to எந்த interval 0, 2 அப்படிங்கிற interval. சரிங்களா? So அப்ப இங்க என்ன வரும்? f of 2 minus f of 0 divided by 2 minus 0. சரியா? f dash of x is equal to, so f of 2 ஓட வேல்யூ என்னது? 4 minus f of 0 ஓட வேல்யூ என்ன? so f of 0 ஓட வேல்யூ என்னது? minus 1. minus of minus plus 1 ன்னு வரும் divided by 2. so இந்த வேல்யூ தான் எனக்கு கிடைக்குது. so கொடுத்திருக்கிற f of 0 க்கு f of 2 க்கு. சரிங்களா? so இங்க என்ன ஆன்சர் வருது? 5 divided by 2, that is equal to 2.5. so இந்த இன்டர்வல்ல f dash of x ஓட வேல்யூ கொடுத்த கண்டிஷன்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 2.5 இல்லையா? so which is greater than 2 இல்லையா? 2 விட பெருசா இருக்கு. ஆனா given என்ன கொடுத்திருக்காங்க? given that f dash of x ஓட வேல்யூ எதை விட கம்மியா இருக்காமா? 2 விட கம்மியா மட்டும் தான் இருக்கு. this is for all x ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? so that it is not true இல்லையா? it is not true. எனக்கு இங்க என்ன கிடைச்சிச்சு? f dash of x வந்து greater than 2 விட அதிகமா கிடைச்சிருக்கு கொடுத்திருக்கிற கண்டிஷன் படி. ஆனா கொடுத்திருக்கிற கண்டிஷன்ல என்ன கொடுத்துட்டாங்க? f dash of x வந்து lesser than or equal to 2 தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது தப்பா இருக்கு. சோ அப்ப நான் மீன் வேல்யூ தீரம் ட்ரூன்னு எடுத்திருக்கேன் இல்லையா? சோ மீன் வேல்யூ தீரம் என்ன சொல்லிருக்கு? இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா பக்கமும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படிங்கிறது. பட் இந்த இடத்துல எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால f of x வந்து என்னன்னு சொல்லிட்டேன்? இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். நாட் differentiable function. It is not possible. சரிங்களா? It is not possible. f of x வந்து differentiable function இருக்காது. there நீங்க உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? there does not exist a differential function f of x அப்படிங்கிறது எழுதணும். ஸோ இதுதான் உங்களோட ரீசன் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன். ஐ ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். shall we move on to the next question? yes. இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்கானா, show that there lie a point on the curve. இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு இந்த இன்டர்வல்ல where tangent drawn is parallel to x axis. so parallel to x axisல எனக்கு வந்து இங்க ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. so இப்ப parallel to x axis அப்படின்னா tangent இருக்கு இல்லையா? so the tangent parallel to the x-axis will be y is equal to some constant இருக்கும். so x-axis க்கு parallel இருக்கிற லைனாவே y is equal to k. இதுதான் அந்த tangent-ஓட ஈக்குவேஷனா இருக்கும். so I know that slope இங்க என்னது? இதோட slope, the tangent line-ஓட slope என்னது? slope of the required tangent line. at a given point. கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட்ல நான் ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையறேன்னா அந்த டேஞ்சன்ட் லைன் இதுக்கு parallel x axisக்கு parallel இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ அதோட ஸ்லோப் என்னதுங்க? எஸ் 0ன்னு வந்துருமா? ஸ்லோப் 0. சோ அதாவது இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா f dash of c, அதாவது if c be the point, f dash of c is equal to 0 where c is the point on the curve where tangent drawn. Where c is the point on the curve tangent has been drawn.
ஸோ சி அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் வந்து டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் வந்து என்னது ஜீரோவா இருக்கு. ஏன்? ஸோ அந்த ஸ்லோப் அந்த லைனும் என்னோட எக்ஸாக்சஸும் பேரலா இருக்கு. ஸோ அதனால ஸ்லோப் வந்து ஜீரோ. ஸோ இது வந்து நமக்கு கொடுத்திருக்கிற கண்டிஷன். சரிங்களா? ஸோ பை மீன் வேல்யூ தீரம், பை மீன் வேல்யூ தீரம் கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் என்னது? f of x is equal to x plus 3 e to the power minus pi by 2. ஸோ இங்க இன்டர்வல் என்ன கொடுத்துட்டாங்க? -3 less than or equal to x less than or equal to 0. ஸோ இங்க என்ன கொடுத்துக்கலாம்? ஸோ அப்போ f dash of x is equal to f of 0 minus f of minus 3 divided by 0 minus minus 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? வாட் இஸ் f dash of x? இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ யூவியில் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். அதுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா f dash of x கண்டுபிடிக்கணும். இங்கே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ f dash of x, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் f of x எழுதிக்கோங்க இந்த இடத்துல. We erase this. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? f of x கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். which is equal to x square plus 3x into e to the power minus pi by 2. சரிங்களா? ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். f dash of x ஓட வேல்யூ இங்க என்னது? 2x plus 3 into e to the power minus pi by 2. இது கான்ஸ்டன்ட் தானே? எஸ். ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ 2x plus 3. ஸோ இங்கே நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை சீனு போட்டுக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி என்னென்ன எடுத்திருக்கேன்? சீனு தான் எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட் என்னென்ன எடுத்திருக்கேன்? இங்கே சீன் எடுத்திருக்கேன்னா, ஸோ அதனால ஐ கேன் ரைட் சி. இப்போ இங்கே சீனு வரும். 2c plus 3 into e to the power minus pi by 2 is equal to, so anyhow இது நீங்க போட்டாலும் இதோட ஸ்லோப் என்னதான் வரும்? 0 தான் வரும். ஏன்னா கொடுத்திருக்கிற கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது இது 0. ஸோ இங்க போடும்போது இதோட வேல்யூ இங்க போச்சுன்னா 2c is equal to minus 3, c is equal to minus 3 by 2. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். ஸோ சியோட வேல்யூ -3 by 2. ஸோ இது எந்த இன்டர்வல்குள்ள இருக்கு? இந்த இன்டர்வல்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். எஸ், அஃப்கோர்ஸ் இது இதுக்குள்ள இருக்கு. -3,0 தான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தேர் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணிட்டோம். ஸோ தேர் எக்ஸிஸ்ட், தேர் இஸ் அ பாயிண்ட் there is a point on the curve this where the tangent drawn is parallel to x-axis. So அப்போ இந்த பர்டிகுலர் இன்டர்வலுக்குள்ள ஒரு பாயிண்ட் என்னால கண்டுபிடிக்க முடியுது இந்த கர்வ் மேல, such that அதோட tangent வந்து x-axisக்கு parallel-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், 10th ஒன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? ஸோ பார்த்துடலாமா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மீன் வேல்யூ தீரம் வச்சு இந்த கண்டிஷனை நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்க மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டில் இது என்னது? e to the power minus a minus of e to the power minus b இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இது ரெண்டுமே என்னது? கிரேட்டர் தென் 0வா தான் இருக்குன்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் எப்படியோ ஒரு f of x கூட ரிலேட் பண்ணாதான் நான் மீன் வேல்யூ தீரமா அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ f of x நான் கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது e to the power minus x எழுதிக்கலாமா? சாரி. சரி. ஸோ மீன் வேல்யூ தீரம் யூஸ் பண்ணணும்னா இது எல்லா பக்கமும் கண்டினியூஸா இருக்கா என்ன நமக்கு தெரியணும். சரியா? ஸோ இந்த கிராஃபை ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, e to the power x கிராஃப் தெரியுமா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. e to the power x கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ anyhow y is equal to e to the power x. ஸோ x ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது ஸோ y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஆ இருக்குமா? 1.
சரிங்களா? ஸோ த கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ பெருசாக ஆக அதோட வேல்யூ எங்கே போகும்? இன்ஃபினிட்டிக்கு போயிட்டு இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே நெகட்டிவ் வர வர, சரியா, எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் வர வர எதை அப்ரோச் பண்ணும்? ஜீரோவை அப்ரோச் பண்ணும். இதுதான் y is equal to e to the power x கிராஃப். ஆனால் நமக்கு இங்கே என்ன வேணும்? y is equal to e to the power minus x கிராஃப் தானே வேணும். ஸோ என்னோட ரெக்வயர்ட் கிராஃப் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? கிரீன் கலரில் வரைகிறேன். சப்போ இங்கே என்னது? y is equal to e to the power minus x. சப்போ எக்ஸுக்கு கிடைச்சதெல்லாம் மைனஸ் எக்ஸ்க்கு கிடைக்க போகுது. ஸோ மைனஸ் எக்ஸுக்கு கிடைச்சதெல்லாம் எக்ஸுக்கு கிடைக்க போகுது. அவ்வளோதான். சப்போ the graph somewhat look like this. இப்படி வரும். சரிங்களா? ஒரே நிமிஷம். கிராஃப் கொஞ்சம் கிளியரா வரைஞ்சிடலாம். ஓகேவா? டன். இப்படியே போயிட்டு இருக்கும். சரியாடா? ஸோ கிராஃப் இப்படிதான் இருக்கும். ஸோ இது y is equal to e to the power minus x ஓட கிராஃப். சரியா? ஸோ நார்மலி இதோட டொமைன் பார்த்தீங்கன்னா ஆல் ரியல் வேல்யூஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இது டிஃபைன். ஸோ அப்போ நான் இது வந்து கண்டினியூவஸாகவும் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? திஸ் இஸ் கண்டினியூவஸ் ஆன். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா பிளஸ் இன்ஃபினிட்டியில். ஸோ அப்போ this function f of x is equal to e to the power minus x is also continuous on. எதுல கண்டினியூஸா இருக்கும்? a கமா bலயும் கண்டினியூஸா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். சரியா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? க்ளோஸ்டு பிராக்கெட். ஏன்னா கண்டினியூஸ்க்கு க்ளோஸ் பிராக்கெட் தானே இருக்கும். ஸோ அப்போ இதோட டெரிவேட்டிவ் என்னன்னு பார்த்தலாமா? ஸோ வாட் இஸ் f dash of x? minus e to the power minus x. ஸோ இந்த கிராஃப் வரையறது உங்களுக்கு சில டைம் டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோமா? ஸோ நார்மலா முன்னாடி எக்ஸ் வந்து பிளஸ் ஒன்னு இருந்திருக்கும். இ டு த பவர் எக்ஸுக்கு நம்ம இங்க வந்து இ டு த பவர் ஒன்னுக்கு என்ன போட்டிருப்போம்? இந்த வேல்யூ. இ டு த பவர் டூனா இந்த வேல்யூ போட்டிருப்போம். ரைட்டா? ஸோ அதுவே இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் இ டு த பவர் மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அது மைனஸ் டூக்கு அந்த வேல்யூ வந்திருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ மைனஸ் டூன்னு போட்டால் அது பிளஸ் டூ இ டு த பவர் டூ. ஸோ இந்த கிராஃப் அப்படியே என்ன பண்ணிக்கணும்? இந்த சைட் போட்டிருக்கணும். ஸோ இது என்னது? இ டு த பவர் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ இது என்னது? ரிஃப்ளெக்ஷன் அலாங் ஒய் ஆக்சஸ்க்கு ரிஃப்ளெக்ஷனா இருக்கும். இது ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 11th நீங்க என்ன பண்ணிருப்பீங்கல்ல? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு திடீர்னு கான்செப்ட் மறந்துருச்சு அப்படின்னா அந்த புக்ல எடுத்து பாருங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கிராஃபிங் இது வந்து என்னது? இஸ் டிஃபரன்ஷியபிள். டிஃபரன்ஷியபிள் ஆன் டிஃபரன்ஷியபிள் ஆன் எந்த இன்டர்வல்ல? a கமா bல இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம பை மீன் வேல்யூ தியரம் C belongs to a comma b such that என்ன சொல்லிருக்காங்க? f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. என்ன பண்ணிக்கணும்? இங்க c சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கலாமா? minus e to the power minus x is equal to values என்னடா கண்ணா? e to the power minus b minus e to the power minus a divided by b minus a. ஸோ எனக்கு வந்து கொஸ்டின்ல எப்படி இருக்கு? a தான் ஃபர்ஸ்ட் வரணும், b செகண்ட் வரணும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்? பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேல இருந்து மைனஸ் காமன் எடுக்கிறேன், கீழே இருந்து மைனஸ் காமன் எடுக்கிறேன். ஸோ இது என்ன ஆயிடும்? minus e to the power minus x is equal to என்ன ஆயிடும்? e to the power minus of e to the power minus a
minus e to the power minus b divided by minus of a minus b. So ரெண்டு plus ஆயிடுமா? So you get e to the power minus a minus e to the power minus b divided by a minus b is equal to என்ன வரும்? e to the power minus e to the power இந்த இடத்துல x க்கு பதிலா c போடணும்ல. இங்கேயும் மைனஸ் சி. சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்? ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்துக்க போறேன். ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுத்தா என்ன ஆயிடும்? மாடுலஸ் ஆஃப் e to the power minus a minus e to the power minus b divided by modulus of a minus b is equal to modulus of minus e to the power minus c. இங்க இன்னொரு கிராஃப் நீங்க முக்கியமா கவனிக்கணும். let me change the color. so இப்போ இதோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதோட மாடுலஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க ஒரு கண்டிஷன் நம்ம நல்லா நோட் பண்ணணும். ஏங்கிறதும் பிங்கிறதும் இங்க என்னது? பாசிட்டிவ் வேல்யூஸ். ஏயும் பியும் பாசிட்டிவ். சரிங்களா? சரி, ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாசிட்டிவ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ ஏயும் பியும் இந்த இன்டர்வல்குள்ள தான் இருக்கு, பாசிட்டிவ் மட்டும் பார்த்தா போதும். இது வரைக்கும் நமக்கு இது தேவைப்படல இந்த கண்டிஷன். ஆனா இங்க இதோட வேல்யூ ஃபிகர் அவுட் பண்ணாதான் நமக்கு ப்ரூஃப் வந்து கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும். ஸோ இந்த ஆல்ரெடி நான் இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கேனா? ஸோ வாட் இட் இஸ்? e to the power, so y is equal to e to the power minus x. so இப்போ நான் என்ன பண்றேன்? y is equal to minus e to the power minus x போடணுமா? so அப்போ இது பாசிட்டிவ்ல இருக்கிறதே இதுவே நெகட்டிவ்ல வரும், அவ்வளவுதான். ஸோ நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா ஸோ இது -1 இங்க பாஸ் பண்ணிட்டு அப்படியே போகுது இல்லையா? டன். ஸோ இப்படிதான் இதோட கிராஃப் இருக்கும். சரியா? திஸ் இஸ் y is equal to e to the power minus x ஓட கிராஃப். ஸோ ஏயும் பியும் இங்க தானே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூல இருக்கும், கரெக்டா? ஸோ இது வந்து ஏதோ ஒன்று இங்கேயே சம்திங் ஏபி இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இங்க எந்த ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலுமே ஸோ இந்த வேல்யூ பாருங்க என்னது? நெகட்டிவ்ல தானே வருது. ஸோ இது -1 விட கம்மியா தானே இருக்கு. ஸோ அப்போ இது கண்டிப்பா இந்த e to the power minus e to the power minus c இருக்கு இல்லையா, is always less than or equal to -1. so is always less than or equal to -1 இந்த இன்டர்வல்ல if c அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கும்போது, we erase it and write it clearly. so இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னது? கரஸ்பாண்டிங் டு -1 விட கம்மியா தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது ஃபங்க்ஷன் என்னது? y. y அப்படிங்கிறது ஆல்வேஸ் less than or equal to 1 எப்போ? for x belongs to, for x எங்க இருக்குது? பாசிட்டிவ்ல belongs to 0, infinity இருக்கும்போது. ஸோ அப்போ yங்கிறது இங்க என்ன? minus e to the power minus c எடுத்துக்கலாம். சரியா? ஸோ தட் இஸ் இங்க -1 ஆல்வேஸ் less than or equal to -1. சரிங்களா? ஏன்னா -1 விட தான் கம்மியா இருக்குன்னு நான் இங்க சொன்னேன். ஸோ அதே மாதிரி this is always less than or equal to -1. ஸோ இப்போ மாடுலஸ் எடுத்தா less than or equal to 1 வந்துருமா? ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஆல்வேஸ் less than or equal to 1 இருக்கும். ஸோ முக்கியமா இங்க எக்ஸ் வந்து என்னது? 0க்கு ஈக்குவலா இல்லைங்கிற கண்டிஷன்னால ஸோ இது ஈக்குவல் டு இங்க வராது. ஸோ இங்க எக்ஸ் ஈக்குவலா இல்லாதனால ஈக்குவல் டு வராது, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ நம்ம இது வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த கிராஃபை நம்ம இப்படிதானே எழுதுவோம். ஸோ யூ கேன் ரைட் இந்த இடத்துல
this is y is equal to minus e to the power minus x. okay, so இதோட வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் a, b ல -1 விட கம்மியா தான் இருக்கு. So அப்போ y is always less than -1 for all x belongs to 0, infinity. சரியா? So அப்போ y ங்கிறது இங்க என்னது? e to the power minus x is less than -1. மாடுலஸ் எடுத்தோம்னா yes, is less than 1 ன்னு வரும். So இது வந்து true for all x belongs to 0, infinity. இப்போ c அப்படிங்கிறது if c அப்படிங்கிறது இதுக்குள்ள ஒரு பாயிண்டா இருக்கிற பட்சத்துல that is c belongs to ரெண்டுமே a, b பாசிட்டிவ். அப்ப இதுக்குள்ள தானே இது இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் மைனஸ் இ மைனஸ் சி இஸ் ஆல்சோ லெஸ் தென் 1. ஸோ அப்போ இந்த வேல்யூ லெஸ் தென் 1க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆயிடும், e to the power minus a minus e to the power minus b divided by modulus of a minus b இருக்கு இல்லையா, is less than 1 ன்னு வரும். ஸோ இது less than 1னா e to the power minus a minus e to the power minus b is less than modulus of a minus b. ரெண்டு பக்கமும் modulus of a minus b மல்டிப்ளை பண்றனால we are getting this results, hence proved ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இனி நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் 7.4. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ see you all in the next class. Bye.